சில நேரத்துல சகோதரிகள் நினைக்கிறது உண்டு, ஹல்லேலூயா, இந்த சமையல் விஷயத்துல இருந்தாவது ஒரு மீட்பு கிடைக்குமா, டெய்லி சமைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. இப்படி நிறைய விஷயத்துல சின்ன விஷயம் தொடங்கி பெரிய விஷயம் வரைக்கும் நம்ம ஏதாவது விடுவிக்கப்பட வேண்டும் என்றுதான் காத்துக் கொண்டு இருக்கின்றோம். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. இல்லவே இல்லைன்ற மாதிரி இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிறோம், ஜாலியா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா உண்மையிலே நோக்கி யார் எப்போ யார் எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்றாங்களோ கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க, எல்லா பிரச்சனையும் அங்கதான் இருக்கு. ஹல்லேலூயா. எழுந்து நின்று சாட்சி கொடுக்கறவங்க கூட சரி, நான் நல்லா இருக்கேன், கர்த்தருக்கு நல்லதை கொடுத்திருக்காரு, கர்த்தருக்கு எல்லாத்தையும் செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே போய் வீட்டுல பாருங்க, ஹல்லேலூயா, ஏகப்பட்ட பிரச்சனையோட கூட இருப்பாங்க. ஹல்லேலூயா. நம்ம சாட்சி சொல்லணுன்றதுக்காக அவரை உயர்த்தணுன்றதுக்காக சொல்லிடுறோம். ஆனா உண்மையிலே அது கிடையாது. வாழ்க்கையில மனுஷன் எப்பவுமே ஏதாவது ஒரு போராட்டத்துல சிக்கி தவித்து கொண்டு நான் விடுவிக்கப்படணும் என்று வாஞ்சிக்கிறேன். In all the right time, now only man comes to seek to God that he might be redeemed from something. எப்படிடா இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில வந்துச்சு, ஏன் இந்த வேதனைக்குள்ள நான் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றேன், why am I suffering in this trouble, என்றைக்கு விடுவிக்கப்படுவேன், when will I come out of this? இப்படி பலவிதமான கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கும். Normally man will have, when will have this thing. அப்படிப்பட்ட எல்லாருக்குமே ஒரே ஒரு பதில் தான். So all these people will have one answer. அது எந்த மீட்பா இருந்தாலும் கூட சரி. So whatever redeemed might be. நான் நிறைய நாட்கள் இந்த 3 மாதத்துல இந்த பால்கனியில அழுதுகிட்டே நடந்திருக்கிறேன். So many a times in this balcony I was crying. நடக்க முடியாம நொண்டி நான் நடந்திருக்கிறேன். Many a times I was crawling to walk. எப்பப்பா இதுல விடுதலை கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே நடந்திருக்கிறேன். I used to cry out saying, when will I be delivered from this? சில நேரத்துல அது நடுராத்திரி 1 மணியா இருக்கும். Sometimes it might be night 1. அல்லது காலையில 3 மணியா இருக்கும். Early morning 3. இல்ல சில நேரத்துல 10 மணியா இருக்கும். Then 10 o'clock. எழுந்து வெளியே வந்துருவேன். Sometimes I'll come out. என்ன படுக்க முடியாது. Because I won't be able to sleep. அவ்வளவு வலி என்னால. That much of pain I have. உட்கார முடியாது. I can't sit. நடக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நொண்டி நடந்துகிட்டே அவரிடத்துல கேட்பேன். Just to be okay while walking. எப்பப்பா என்னை விடுவிப்பீங்க? When will you redeem me? என்றைக்கு இந்த வலி என்னை விட்டு நீங்கும்? When will this pain go out from me? நான் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? What are the things that I have to do? இப்படி அழுது கொண்டே தனிமையில நான் நடந்திருக்கிறேன். As I was walking in the loneliness. அது போல எத்தனையோ பேர் இருக்காங்க. So many people are in that. அழ முடியாம உள்ளுக்குள்ள அழுது வெளியே சிரித்து தன் வாழ்க்கையில எப்பொழுது விடுதலை கிடைக்கும் என்று நடக்கிற எத்தனையோ ஜனம் உண்டு. There will be a lot of people that kind. வேலை ஸ்தலங்களில் அழுகையோடு கூட வேலை செய்கிற எத்தனையோ சகோதரிகள் A lot of people will cry for the job. ஹல்லேலூயா. வெளியே அழ முடியாது என்று சொல்லி தன் படுக்கையிலே தன் முகத்தை மூடிக்கொண்டு அழுது கொண்டு படுத்து தூங்க முடியாத தத்தளிக்கிற எத்தனையோ பிள்ளைகள் உண்டு. There will be a lot of people who are unable to cry at work, but இவர்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு பதில் தான். So what they have மீட்பர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து the only redeemer is Jesus. அது எந்த காரியமா இருந்தாலும் அந்த மீட்பு அவரிடத்தில் இருந்து மாத்திரம் தான் வரும். So whatever redemption it might be, the redeemer is Jesus. நாம் வாசிப்போம் ஏசாயா 52வது அதிகாரம். As we read Isaiah 52, 3வது வசனம். in the verse 3. ஆமென். விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. மருந்து மாத்திரை என்ன சுகப்படுத்துமா? Whether medicines will make you whole, பணம் கொடுத்து வேலை கிடைக்குமா? whether money will get you job, பணத்தை செலவு பண்ணி என்னால சரியா வாழ முடியுமா? whether the expenses will make you live. இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஏதாவது நாம் செலவுகளை செய்ய முடியுமா? Whether I can do something to solve this என்று problem. எத்தனையோ யோசனைகள் வரலாம். You will have a lot of thinking like that. ஹல்லேலூயா. Yeah. எனக்கு அந்த வலி வேதனை என் உள்ளத்துல வந்தா ஃபர்ஸ்ட் என் எண்ணம் எங்க போகணும்னாக்கா பெயின் கில்லர். So whenever I get the pain, I used to search for the painkillers. காலையில ஒரு பெயின் கில்லர், ஈவினிங் ஒரு பெயின் கில்லர். I used to have a painkiller in the morning as well as in the evening. அது போட்டு கூட என்னால நிம்மதியா தூங்க முடியாது. So after even using that, I can't sleep well. நடுராத்திரி 12 மணிக்கு வலி வரும். So night 12, I used to get a pain. எழுந்து போய் ஒரு பெயின் கில்லர் போட்டு. I used to take a painkiller. ஹல்லேலூயா. Hallelujah. இப்படிதான் வலி இது எப்படி கிடைக்க எடுத்த உடனே உள்ள எங்க போகும் சொன்னா அந்த வலியை தீர்க்கிற ஒரு இடம் எங்க கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை நோக்கி போகும். So as it goes to the worldly things, how will I solve this pain? ஆனா போன வாரம் ஒரு முடிவு எடுத்தேன். So last week I took a decision. போன வெள்ளிக்கிழமை. Last Friday. Let us suffer. So okay. கஷ்டப்படுவோம். ஹல்லேலூயா.
Hallelujah. வேதனையில கடந்து போகும், Let us go through this trouble. வலிகள்ல கடந்து போகும். Let us go through this pain. இந்த பெயின் கில்லரை ஸ்டாப் பண்ணும். Let us stop this painkillers. ஹல்லேலூயா. Hallelujah. வெள்ளிக்கிழமை வந்து கம்ப்ளீட்டா நிப்பாட்டிட்டேன். So from Friday, எவ்வளவு வலி வந்தாலும் தாங்குவோம். I used to control the pain. ஏசப்பா என்ன வலியில சாகடிச்சாலும் நான் தாங்குறேன். So I used to, even if I was நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கீங்களோ அதுல நடத்துங்க. So just lead me according to your plan. போன வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒரு பெயின் கில்லர் கூட எடுக்கல. So from last Friday to this Friday, I didn't take any painkiller. ஆனா இன்னைக்கு எனக்கு கர்த்தர் நல்லா நிக்க வச்சார். But today He has made me to stand well. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. மீட்பு என்பது பணம் இல்லாமல் எதுவும் கொடுக்காம எந்த இடத்திலிருந்து வரும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில If மாத்திரம். you want to be redeemed without money or any worldly things, that is only the Redeemer. அவர் சொல்ற பணமின்றி மீட்கப்படுவீர்கள். You will be taken out without நீ money. பெரிய பெரிய காணிக்கைகளை கொண்டு வந்து உண்டியில போட்டா அவன் பிரச்சனை தீராது. Just because you throw a lot of money in the offering, it won't பணத்தை solve செலவு it. பண்ணி எங்காவது ஏதாவது செய்து நம்ம பிரச்சனை தீர்த்துக்கலாம் நினைச்சா அது மாறாது. Any money will not solve the problems that you have. ஹல்லேலூயா. Hallelujah. ஆனா நாட்கள் போக 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 அவரை நாம் எப்பொழுது அண்டிக்கொள்ள முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோமோ, As the days goes by, when you are completely submitting to yourself, கர்த்தர் ஒருவரே மீட்பர் என்பதை முழுமையாக எப்பொழுது இந்த உலகத்துல ஏற்றுக்கொள்கிறோமோ, as you understand that Jesus is only Redeemer, இந்த உலகத்தின் செல்வாக்கு, இந்த உலகத்தினுடைய பராக்கிரமம், இந்த உலகத்துடைய பணம் எனக்கு மீட்பை கொடுக்காது. மீட்பை கொடுக்கிறவர் ஒருவர், என் ஆண்டவர் இயேசு என்பதை எப்பொழுது முழுவதுமாக அர்ப்பணித்து நிற்கின்றோமோ, when you're wholly submitting that Jesus is the only Redeemer, அன்றைக்கு வரும் உங்களை நோக்கி அந்த விடுதலை. and that is the time when deliverance comes. யோவான் 8:34 வாசிக்கும் பொழுது, So as you read John 8:40, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே yes, ஆமென். பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. பாவம் செய்கிறவன், பாவத்தை குறிச்சு நினைக்கிறவன், அவன் தானாவே அந்த பாவத்துக்கு அடிமையாகிறான். so as a man does sin, he becomes a slave to sin. என் மனசு டேப்லெட் பண்ண உடனே நான் டேப்லெட்டுக்கு அடிமை. As I take tablets, I become slave. வலி வரும்போது அந்த பெயின் கில்லரை நினைச்சேன்னாக்கா அந்த பெயின் கில்லருக்கு நான் அடிமையாயிடுறேன். As I ஹல்லேலூயா. take the painkillers, I become slave to that painkillers. எலன்ஸ் ஒரு நாள் கூட சொன்னாங்க, நீ இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா நீ உனக்கு இப்ப அது இல்லாம உன்னால தூங்க முடியாதுன்னு சொன்னாங்க. So Helen, mom was saying that if you take this regularly, you won't sleep without this. ஹல்லேலூயா. ஒரு காரியத்தில் நம்ம பிரியப்பட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் சொன்னாக்கா So அதுக்கு நாம் அடிமையாக மாறி as விடுகிறோம். you delight in something and you become true to it, you become. அது போலதான் பாவத்திலே நம்முடைய உள்ளம் போய்விட்டால், So if you go towards a sin, அந்த பாவங்களை சிந்திக்கிற சிந்தை நமக்குள்ள வந்துவிட்டால், as you think about the sin, அந்த பாவத்தினால் வருகிற மகிழ்ச்சி நமக்கு நிம்மதியை கொடுக்க ஆரம்பித்து விட்டால், if the sin gives you something அந்த good, பாவத்திற்கு நாம் அடிமைகளாக மாறி விடுகின்றோம். that sin becomes your slave. அந்த கிரியைகளுக்கு நாம் அடிமைகளாக மாறி You விடுகின்றோம். become to the works of sin. அதனால் அதை விட்டு மீட்பது என்பது மிகவும் கடினமான காரியம். As you come out, it is very difficult. ஆனாலும் அப்படிப்பட்ட பாவத்திலிருந்து மீட்கவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். But Jesus has come to redeem you out of the sin. ரோமர் 6:20-22 வாசிக்கும் பொழுது, As you read Romans 6:20, பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்களானவர்களாய் இருந்தீர்கள். நீதிக்கு நீங்களானவர்களாய் இருந்தீர்கள். வெட்கமாக தோன்றுகிற காரியங்களாலே இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினாலே பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, சின்ன சின்ன பாவங்களிலே விழுந்து கிடந்ததுனால, just because you go through the small sort of sins, ஒரு 5 நிமிஷம் சுகம் கிடைக்கிற பாவம், just for the 5 minutes joy, அது ஒரு நாள் சுகம் கிடைக்கிற பாவம், and let it be one day joy. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு விஷயத்துல இந்த உள்ளத்தை நாம் விட்டு விட்டதுனால, just because you gave your heart to அதனால இந்த சரீரத்துல ஒரு சுகம், உள்ளத்துல ஒரு சுகம் வந்ததுனால, just because you got something good, நாம் அடிகளாய் மாறி விடுகிறோம், you become slave to it. நீதிக்கு தூரமாகி You விடுகிறோம். just go away from righteousness. அந்த வசனம் சொல்லுது, That is why the word says, இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே
அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? If you take all these things, what will it give a fruit of? அந்த பாவமான காரியங்களை செய்து கொண்டிருந்த நாட்களிலே உனக்கு என்ன பலன் கிடைத்தது? What is the fruit you have taken out of your sin? பாவம் செய்து ஒருவன் பலன் அடைந்தான் என்ற சரித்திரமே கிடையாது. There is nothing where your strength, sin gives you strength. பாவம் செய்கிறவனுக்கு சரியான நேரத்துல வருகிற இழப்பு அவனால மீள முடியாது. You can't go out from the falling that you come out of. பாவம் பார்க்கிறதுக்கு ஆரம்பத்துல எப்படி இருக்குமா? அந்த ரெட் வைன போல இருக்குமா? Just how the sin looks like a beautiful red wine. ஹல்லேலூயா. Hallelujah. அது உள்ள ரொம்ப சுகமாய் இறங்குமா? It will just go beautifully inside you. அந்த மது குடிக்கிறவனுக்கு அது மயக்கமாய் தோன்றுமா? The one who drinks it will be addicted to it. அந்த நேரத்துல அவனுக்கு சந்தோஷமா திட்டினா கூட உரைக்காது. So even if you shout at him, நீ nothing will திட்டினா happen. கூட சிரிப்பான். So even if you shout, he'll not. பார்த்திருக்கீங்க, நீங்களோ எரிச்சல்ல கோபத்துல ஏதோ ஒரு போராட்டத்துல அவனை நோக்கி திட்டுவீங்க. You will be shouting with something heavy, but ஆனா அவன் அதை சாதாரண திட்டு குடிச்சு அதை சோழமா ஒரு ஸ்மைல் மாத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். you just smile at you and go on. ஆனா நாட்கள் போக போக As the days goes by, அவன் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய எல்லா விதத்தையும் இழந்து, he will just lose everything. தன் சரீரத்தின் சுகத்தையும் இழந்து, He will just lose his body. பலனை இழந்து, He will lose his. அவன் நிற்கிற காரியத்தை பார்க்கும் பொழுது As you walk with him, பரிதாபமாக இருக்கு. you will just have pity on him. அநேகருடைய வாழ்க்கையில பாவம் சூழ்ந்து கொண்டு அதை விட்டு மீள முடியாதபோது யாராவது தத்தளித்துக் கொண்டு இருப்பார்களானால், So if a man does sin and he will be able to get up, இன்று ஜாக்கிரதையாய் இருக்க கடவர்கள். today you should be aware. இன்று உங்களுடைய உள்ளத்தில் அந்த எச்சரிப்பு வரட்டும். You should be conscious. நான் இழந்து போவதற்கு முன்பாக, Before I lose it, அதில் நான் முற்றிலும் முழுதுமாக அந்த நீதியிலிருந்து தள்ளப்பட்டு முற்றிலுமாக என் வாழ்க்கை அது என்ன சொல்றது, அது சொல்ல முடியாத கேவலமான நிலைக்கு போவதற்கு முன்பாக before it goes to a pity state, சற்று மீட்கப்படுவதாய் காணப்படுவோம். let us be the one who gets redeemed. மீட்கப்படுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வர கடவுள். Let us come to the Lord who redeems us. 22 நீங்கள் இப்பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினாலே பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். ஹல்லேலூயா. Hallelujah. அந்த பாவத்தை விட்டு வெளியே வர்றதுனால உனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பலன் எது என்றால், வீடல்ல, வேலை அல்ல, கார் அல்ல, சுகம் அல்ல, பலன் அல்ல, பரிசுத்தம். The greatest strength that you get out of coming from sin is the holiness. அந்த பரிசுத்தம் உன் இடத்துல வந்துட்டா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? What will happen if holiness comes to you? பரிசுத்தத்துக்கு பாத்திரராய் இருக்கிறவர் உன் கூடவே இருப்பதை உன்னால உணர You முடியும். will be able to understand the true vessel of holiness. ஹல்லேலூயா. இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் உன் கூட வந்தா உனக்கு என்ன குறை? When the Lord, the Creator God, is coming with you, what will you have? உலகத்தை உருவாக்கினவர் உன்னோடு கூட இரவும் பகலும் பேச ஆரம்பித்தா உன் வாழ்க்கையில எந்த குறை இருக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்க? Think about what will cause you when the Creator God is ready to speak with you. சங்கீதம் 49 திருப்பும் பொழுது As you turn to Psalms 41, மனிதன் ஒரு உதவாதவன் என்று வேதம் சொல்லுகிறது. the Bible says man is useless. 49 6-9 வரைக்கும் வாசிப்போம். As you read from 6 to 9, தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டிய ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அதிலிருந்து மீட்கும் பொருளை அவனுக்கு கொடுக்கவும் கூடாது. அவர்கள் ஆற்றுல மீட்பு மிகவும் அருமையா இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. ஞானிகளும் மரித்து அஞ்ஞானிகளும் ஹல்லேலூயா. Hallelujah. எடுத்து தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளுக்கை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. ஹல்லேலூயா. Hallelujah. எந்த ஒரு மனுஷனும் தன்னுடைய செல்வத்தை நம்பி எனக்கு ஒரு மீட்பு உண்டாகும் என்று நினைக்கவே முடியாது. No man can say that his treasures will give him redemption. ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி அவன் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாவது அவனை மீட்க கொள்ளவும் அவனை மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாது. அப்பா நான் இதை கொடுக்கிறேன், அவனை கொஞ்சம் காப்பாத்துங்கன்னு சொல்ல ஒரு மனுஷனால முடியாது. And even no man can say, I give this thing, please save him, Lord. பணத்தை கொடுத்து ஒருவனுடைய ஜீவனை மீட்க முடியாது. Just by giving money, you can't save a life. அதனால எந்த மனுஷனும் நமக்கு உதவாதவராகவே இருப்பார்கள். So no man can be helpful to you. ஒரு காலம் வரைக்கும் அந்த உதவி பண்ணுவது, அது நன்மை செய்வது எல்லாம் ஏற்றதா இருக்கும். Till for some time, everything will be good. ஆனா ஒரு நிலை வந்தப்போ எல்லாமே கைவிடப்படுவார்கள். But after a certain state, everything will be சில good. ட்ரீட்மெண்ட்ல கூட டாக்டர்ஸ் கடைசியா சொல்லுவாங்க இல்லையா, Doctors also say then the treatment, நீங்கள் வணங்குகிற தெய்வத்தை நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள், go and call unto the Lord whom you pray, மனுஷன் கையை விரித்து விடுவான். because man will leave out your hands. நான் கர்த்தருடைய கிருபையினால
பல ஹாஸ்பிட்டல் போயிட்டு எனக்கு அந்த வலி குறையவே இல்லை. By God's grace, I went to a lot of hospitals, but nothing. அப்புறம் லிங்கன் பிரதர் மூலியமா அப்துல் அசீஸ் ஹாஸ்பிட்டல் போனேன். So I went to Abdul Aziz. அங்க ஒரு தமிழ் சகோதரன் பிசியோதெரபிஸ்டா இருக்கார். So there was a Tamil brother who was a physician. உண்மையிலே அழகான ட்ரீட்மெண்ட். He just gave a beautiful அவர் treatment. கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல நல்ல முன்னேற்றம் இருந்தது. I saw a good thing when I ஆரம்பத்தில் இருந்த வலிகளை காட்டிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் I காணப்பட்டது. saw a good deliverance. அப்போ வாரத்துக்கு 2 நாள் போயிட்டு இருந்தேன். So weekly twice I used to go, அப்புறம் வாரத்துக்கு 1 நாள் ஆச்சு. and weekly once. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரமா என்னால போக முடியல. So last 2-3 weeks I was not able to go properly. ஏன்னா திடீர்னு ஒரு வாரம் அவர் லீவ் ஆயிட்டாரு. One week he was on holiday. இன்னொரு வாரம் என்னால போக முடியல. Secondly, I couldn't go. அப்போ என் உள்ளத்துல ஆரம்பத்துல ஒரு எண்ணம், ஓகே இந்த ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கிறதுனால இது முடியறதுக்குள்ள என் சரீரம் நல்லா ஆயிடும் அப்படின்னு நினைச்சேன். So in the beginning I used to think when the treatment ends I used to be okay. ஆனா திடீர்னு பார்த்தா லாங் கேப் ஆயிடுச்சு. Just because of the long gap, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னால போக முடியல. I used to take the treatment. வலி அதிகமாக ஆரம்பித்தது. Pain just increased. ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் துடிக்க ஆரம்பித்தேன். As I was crying out loud day and night. ஆனால் கடைசியில் அந்த வலியில் இருந்தும் அந்த வேதனையிலிருந்து என்னை விடுவிக்க கொடுத்தது தேவனுடைய வார்த்தைகள். So that time the God's word was the deliverance to me. நான் அவஸ்தைப்படுறதுக்கு ஆயத்தமாயிட்டேன்னு சொன்னேன். So that time I was ready for something. ஹல்லேலூயா. Hallelujah. நான் உபத்திரவப்படுவதற்கு ஆயத்தமாகி விட்டேன் என்று சொன்னேன். I just said I'm ready to get in கர்த்தர் நீங்க trouble. என்ன பண்ணாலும் சரி நான் ஆயத்தமா இருக்கேன் God, whatever you do, I'm ready. ஆனா இந்த வாரத்துல கர்த்தனுக்கு கொடுத்த ஒரு மீட்பு அது அற்புதமானது. Because what God has done to me this week is something great. அது மிகவும் என்னால் யோசித்து பார்க்க கூட முடியாத ஒரு வல்லமையுள்ள காரியத்தை கர்த்தர் செய்தார். Something that my thoughts even can't get to know. அதை நான் சகிக்க ஆரம்பித்தேன். As I was told, ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். as I was taking that, ஜெபிக்க ஆரம்பித்தேன். as I was praying for it, அவரை இன்னும் அதிகமாய் விசுவாசிக்க as ஆரம்பித்தேன். I was taking more faith on it, கர்த்தருடைய கிருபைகளை காண முடிந்தது. His grace was satisfying me. நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னாக்கா, What I mean to tell, இந்த மனிதர்களால் எனக்கு ஒரு மீட்பு உண்டாகும் என்று ஒரு வேலை உடைய உள்ளத்துல இருக்குமானால், if you have a thought that through this man I will get, அதையெல்லாம் கொஞ்சம் தூக்கி எறிந்து விட்டு take it away from you, அவர் இடத்துல சொல்லுங்க, just say to him, இந்த தோல்விகளை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். I have accepted the loss, இந்த பாரங்களை நான் I ஏற்றுக்கொள்ளுகிறேன். have accepted the burden, இந்த வேதனைகளை நான் I ஏற்றுக்கொள்ளுகிறேன். have accepted this trouble, அழ சொல்றீங்களா அழறேன். I am ready to cry, கதற சொல்றீங்களா கதறேன். I'm ready to mourn, அவமானப்பட சொல்றீங்களா நான் அவமானப்படுறேன். I'm ready to be shamed. கர்த்தாவே இதை நீங்க அனுமதித்து இருக்கிறீங்களா, அதோடு கூட ஓட நான் ஆயத்தமா இருக்கிறேன். If the Lord is ready to give it to me, I am நீங்க தான் எனக்கு விடுதலை கொடுக்கணும். Lord, you should give me deliverance. நீங்க தான் என்ன மன்னிக்கணும். You should give me forgiveness. நீங்க தான் என்ன சுமக்கணும். You should, the one who should carry me. ஹல்லேலூயா. Hallelujah. என்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு முடிவு இந்த உள்ளத்துல உண்டாகுதோ, When you have that kind of thing, என்று இனி யாரும் எனக்கு உதவ முடியாது. just because no one can help எல்லா விதத்திலும் கைவிடப்பட்டவனாய் you, இருக்கிறேன். you are left out in all states, அந்த பாடுகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். just to accept the trouble. இன்னைக்கு ஒருத்தர் லெப்ட்ல குத்துறாங்களா, Today, if they hit you in the left, குத்துட்டோம். let them do it. மறுநாள் ஒருத்தர் ரைட்ல குத்துறாங்களா, If someone hits you on the right, குத்துட்டோம். let them do it. அடுத்த நாள் ஒருத்தர் முதுகுல குத்துறாங்களா, If the one backstabs you, குத்துட்டோம். let them do it. நெஞ்சில குத்துறாங்களா, Let them stab on your chest, குத்துட்டோம். let them do it. நான் எல்லா வலிகளையும் நான் தாங்குகிறேன். I am ready to take all. முணுமுணுக்காமல் I தாங்குகிறேன். am ready to take without. அவர்களை பழிக்காமல் நான் I தாங்குகிறேன். am ready to take without any. இந்த curse. பாடுகளுக்கு மத்தியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடந்து போனார். Let me go through the stress. அந்த வலிகள், வேதனைகள், அவமானங்களுக்கு மத்தியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடந்து போனார். As Jesus went through this, அதையே நான் எனக்குள் ஏற்றுக்கொள்ளுகிறேன். I am ready to accept it myself. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடந்து போகிறேன் As I was walking through it, என்று நான் முழுமையாக இந்த உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது, when you are taking wholly on it, முழுமையாக அவரிடத்தில் விசுவாசம் வைக்கும் பொழுது, when you are having faith on எந்த it, ஒரு புலம்பல் இல்லாமல், without any trouble, புகழ் சொல்லுதல் இல்லாமல், without any murmurs, நம்மை குறித்து முறுமுறுக்குதல் இல்லாமல், without any murmurs on yourself, அமைதியாக எவன் ஒருவன் அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ளுகிறான், the one who takes up the trouble, எவன் ஒருவன் அந்த வேதனைகளை சகிக்கிறானோ, the one who takes up this trouble, கர்த்தர் உன்னதத்திலிருந்து அவனுக்கு மீட்பை the அனுப்புவார். Lord will send redemption from heaven. ஹல்லேலூயா. Hallelujah. மனுஷரை நம்புகிற காலங்கள் ஒரு காலத்திலே முடிவடையும். The man's troubles will end by one time. ஏன் சொன்னா, மனுஷனை உன்னை மீட்பதற்காக கர்த்தர் Because அனுப்பாதபடி man was not sent to redeem you, கர்த்தர் மீட்பை உன்னதத்திலிருந்து உனக்கு அனுப்பினார். but the redemption comes from the highest. யோபு 33:24 வாசிக்கும் பொழுது, As you read Job 33, 24, அவர் அவனில் இறங்கி, அவன் கடுமையில் இறங்காதபடிக்கு நீர் அவனை ரட்சியும். மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. hallelujah, அன்றைக்கு அவன் சொல்லுவானா, that he would say out,
அவன் மனுஷரை பார்த்து அதுவா சரி, அவனுக்கு இறங்கி அவன் படுகுழியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை ரட்சியும் மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன். அல்லேலூயா. படுகுழியில கடைசி நேரம் வந்துருச்சு, நான் விழும்படியான நேரம் வந்துச்சு. இன்னைக்கு சகோதரி சொன்னாங்க, எக்ஸிட்டே அடிச்சுட்டாங்க, எக்ஸிட் எல்லாருமே சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. போகக்கூடிய தருணம் வந்தது. Even when it is time that you should leave, ஆனாலும் கடைசி நிமிடத்துல கர்த்தர் மாற்றுவார். even at the end neck of the moment, God can change. அல்லேலூயா. Hallelujah. நாம செய்ய வேண்டியது ஒண்ணுதான். One thing that you should do, எல்லாம் போச்சேன்னு அழுவுறதை விட, instead of saying everything well, என கர்த்தர் போக சொன்னா நான் போக ஆயத்தமா இருக்கிறேன்னு நினைச்சுக்கிறேன். when you say when Lord is ready to ask you to go, இந்த ஒரு மோசமான நிலையில கர்த்தர் நடத்துகிறார் என்பதை நீ விசுவாசிக்க you ஆரம்பிச்சீங்க. have a faith that God is able to. என்னுடைய ஒவ்வொரு வழிகளும் அவருடைய கண்களில் நோக்காமல், அவருடைய காரியங்கள் இல்லாமல், அவருடைய வார்த்தைகள் இல்லாமல் நடப்பதில்லை என்பதை நீ உறுதியாக விசுவாசிப்பாய். If you hope on the thing that God, nothing can be done without God. விழுந்து போவேவும் என்று நினைக்கிற நேரத்துல, When you are ready to fall, அல்லேலூயா, பேதுரு மூழ்கி விடுவேன் என்ற நேரத்துல, as Peter thought, I'm gonna, ஏசப்பா கரம் பிடித்து தூக்கினது போல, as Jesus took out his hand, நீ விழுந்து போவேன் என்று நினைக்கிற as நேரத்துல, you go to fall, நேரத்திலிருந்து அந்த கரம் உன்னை நோக்கி பிடிக்கும். that stretch of hand will come from the hand. அல்லேலூயா. Hallelujah. அவர் ஒரு மனுஷனுடைய கரத்தை பிரித்து விட்டால், When God takes a man's hand, அதுக்கப்புறம் எவனோ அதை தடுக்க no முடியாது. one can block it. ஹல்லேலூயா. Hallelujah. ஒருவனும் அந்த மனுஷனை வீழ்த்த முடியாது. No one can defeat that man. சங்கீதம் 111 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். நாமும் பரிசுத்தமும் பயங்கரமான அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமானது. ஹல்லேலூயா. Hallelujah. நம்முடைய ஜனத்திற்காக ஒரு மீட்பை அனுப்பினாராம். அந்த மீட்பு தான் நித்தியமானதா. The Lord sent a redemption to his people. That redemption is forever. அந்த மீட்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. And that redemption is Jesus. அவரை தவிர வேறொரு மீட்பு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. There is no other redemption from அதான் God. நித்தியமான மீட்பு. That is redemption உனக்கு forever. எந்த ஒரு விடுதலையும் இயேசப்பாவிடத்துல இருந்து மாத்திரம்தான் வரும் என்பதற்கு இந்த வசனம் அடையாளம். And this is the verse that says and proves it. அவர் இந்த உலகத்துல வந்து பாடுகளை அனுபவித்தது, வேதனைகளை சகித்தது, அவமானங்களை சகித்தது எல்லாமே உன்னையும் என்னையும் மீட்கிறார். The Lord came to this earth to take all this burdens just to redeem you from sin, ஹல்லேலூயா. அவர் வந்து ஷோ காட்டிட்டு போறதுக்கு வரல. not to make to manifest என் something. காயங்களை பாருங்க, என் ரத்தத்தை பாருங்க, என் முடிக்கிறத பாருங்க, ஷோ காட்டி போறதுக்காக வரல. To become a model to show his health and அவருடைய ஒவ்வொரு காயமும், ஒவ்வொரு வலியும், ஒவ்வொரு வேதனையும், ஒவ்வொரு அவமானமும் உன்னையும் என்னையும் மீட்கத்தான். every bruise and every pain was taken by him just for you and me. ஹல்லேலூயா. அப்படி வேதனைகளை அனுபவித்த கர்த்தர் உன்னை மீட்காமல் இருப்பாரா? And the trouble that he had faced won't let you down. ஒவ்வொரு காயங்களையும் அவர் சரீரத்துல படும்பொழுது அதை மிகவும் சகித்து தாங்கினாரே, அது உன்னை மீட்காமல் இருக்குமா? The one who suffered pain, will it not take you out? மனுஷனை மீட்கக்கூடிய இந்த உலகத்துல அவர் சிந்தின அந்த கல்வாரின் ரத்தம். Let us see the blood that he has shed for the people. எபேசியர் 1:7 வசனம், 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். In Ephesians 1:7, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய பாவத்திலிருந்து மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு மருந்து தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிய சிந்தின கல்வாரின் ரத்தம். the only redemption that comes through for the sins that we did is only through the blood of Jesus. ஹல்லேலூயா. Hallelujah. அந்த கல்வாரின் ரத்தத்திற்கு நிச்சயமா நம்மளால விலகி இருக்க முடியாது. The blood that comes from the Calvary should give the true redemption. எந்த அளவுக்கு இந்த ரத்தத்தை பருகுவதிலிருந்து நம்மை விலக்கிக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் பாவத்திலே நம்மை இணைத்துக் கொள்ளுகிறோம். The more and more we go and depart from this blood, the more and more we get into sin. வசனம் சொல்லுது, அவருடைய சிந்தின அந்த கல்வாரின் ரத்தம் மாத்திரம்தான் ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து விடுவிக்கும். The only thing that comes from the Calvary, the blood, is the one that gives. நிறைய பேர் தான் செய்த பாவத்தை நினைத்து பார்த்து, ஐயோ நான் செஞ்சிட்டேன், அதனால இந்த ரத்தத்துல அவருடைய பந்தியில நான் பங்கு பெறக்கூடாதுன்னு நினைப்பாங்க. So many of the people say that I have sinned, so I won't come to the table of the Lord. என்னுடைய பாவ கிரியைகளினாலே இன்று பந்திக்கு நான் அருகதை அற்றவனாக இருக்கிறேன் என்று நினைப்பார்கள். Because of my sin, I am not able to come to the table of the Lord. அதனால அதுல பங்கு பெறவும் மாட்டாங்க. And they won't take part in that.
என்ன நடக்கும் தெரியுமா? What you know? உன்னை நீ இன்னும் அதிகமாய் பாவத்திலே இணைத்துக் கொள்வாய். You are just including yourself to the sin. வசனம் சொல்லுது அவருடைய ரத்தத்தினால் மாத்திரம்தான் உனக்கு மீட்பு. The Bible says only through His blood you have redemption. அந்த ரத்தத்தை பருகுவது அந்த திருவிருந்து. And when you take the blood of Jesus, that is a holy covenant. அதை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீ செய்ய வேண்டிய காரியம் இதுதான். As you take the blood of Jesus, ஒருவேளை போன நிமிஷம் வரைக்கும் உங்க வாழ்க்கையில பாவம் இருந்திருக்கலாம். even the last minute might have sinned in you. நேற்று வரைக்கும் பாவம் இருந்திருக்கலாம். Even the last minute might have sinned in you. ஹல்லேலூயா. ஆனா கடைசி நிமிடத்துல பாவத்திலிருந்து மீட்பு அளிக்கக்கூடிய அந்த திருமருந்து, ஹல்லேலூயா, திருமருந்து உனக்கு முன்பாக வைத்திருக்கும் பொழுது நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான். அந்த பாவத்தை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு இனி நான் அந்த வழியை செல்ல மாட்டேன் என்று நினைத்து அதுல பங்கு பெற உன்னை ஒப்புக் கொடுப்பது மாத்திரம்தான் அந்த பாவத்தின் அடிமையிலிருந்து விடுவிக்கப்பட்டு தேவனுடைய நீதிக்கு உன்னை ஒப்புக் கொடுவதற்கு அடையாளம். Just as you take out all your sin and takes to the holy medicine that comes to the blood of Jesus, that is when you redeem yourself. சில நேரத்துல நம்மை நாமே நியாயாதிபதிகளாய் மாற்றிக்கொள்வோம். Sometimes we judge ourselves நாம ரொம்ப நீதிமான் மாதிரி கர்த்தருக்கு முன்னாடி காட்டுறோம். as if we are more holy to the Lord. ஏசப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், Lord, I am unholy. இன்னைக்கு நான் பங்கு பெற மாட்டேன். I am not going to partake. ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப யாரு நம்ம? So who are we? நம்ம யாரு? நீதிமான். We are the righteous people. ஹல்லேலூயா. நம்ம யாரு? நீதிமான். அதுதான் நமக்கு நாமே நீதிமான் ஆக்கிறது. And that is what makes you righteous by yourself. கர்த்தர் சொன்னாரு, The Bible says, பாவத்திற்காக தானா சிந்தினேன், I have sinned, I have made all these things because of your sin. உன்னுடைய அக்கிரமத்திற்காக தான் இதை நான் செஞ்சேன். Just for all the wrongdoings, I have done it. ஹல்லேலூயா. இத கொண்டு வந்து உனக்கு முன்னாடி வச்சா, If I have kept it before you, நீ எதுல சிக்கி தவிட்டிருக்கோ அதுல இருந்து விடுவிக்கணும் தான் இதை நான் கொண்டு வந்து வச்சிருக்கேன். I have kept this so that you'll be ready. அவைகள் உன் கண்களுக்கு முன்பாக இருக்கும் பொழுது When you have it in front of நீ you, நான் சொல்ற, what you say, இல்ல இன்னும் பாவம் செஞ்சுட்டு வரேன்ற, you are saying no, but I will sin more. உன்னுடைய than wrong. ரத்தம் எனக்கு விடுதலை கொடுக்காது என்று சொல்றேன். You are saying that the blood of Jesus will not be வசனம் returned. சொல்லுது, The Bible says, அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. through the blood we get the redemption of forgiveness of our sins. இன்றைக்கு நீ மனம் திரும்பலனா, Without you get if you not repent today, hallelujah, இன்றைக்கு நீ மனம் திரும்பலனா, if you're not repenting today, நேற்று நடந்த தவறுகளை, நேற்று நடந்த பாவங்களை, நேற்று நடந்த நிகழ்ச்சிகளை இன்று உனக்கு விட்டு விடுகிற மனம் இல்லை என்றால், if you are not able to leave your yesterday, அந்த மனம் திரும்புதலோடு கூட இந்த பந்தியில பங்கு பெறுகிற மனம் உனக்கு இன்று இல்லை என்றால், if you don't have the heart to take the partake of table, என்னைக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்காது. you won't get this even anytime. ஹல்லேலூயா. Hallelujah. ஒருவேளை இந்த சபை முடிவதற்கு முன்பாக அவருடைய வருகை இருக்குமானால், If the Lord's coming is after the church, உன்னை நீயே நீதிமான் மாதிரி காட்சிய, if you are showing yourself righteous, நான் ரொம்ப நீதிமான் அதனால இன்னைக்கு நான் கலந்துக்கலன்னு சொல்றியே, just because I am very holy and not going to take the table, ஒருவேளை கர்த்தருடைய வருகை இந்த நேரத்தில் இருக்குமானால், if at all the Lord's coming is next month, பரிதாபத்திற்குரிய மகனா மகளா you are the காணப்படுவீங்க. one who's going to be ashamed. அதனால உதாசீனப்படுத்தாதீங்க. So never let hesitate. அப்போஸ்தலர் 20:28 சொல்லுது, As you read Acts 20:28, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. என்ன சொல்றேன்னா, உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தம்முடைய சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையா இருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. hallelujah. எப்பவுமே இந்த சபை கண்காணிக்கப்படுகிறதா? So every time the church is overlooked, ஹல்லேலூயா. அந்த பொறுப்பை கர்த்தர் போதகர்களுக்கு கொடுத்திருக்கிறார். and the authority and the responsibility is given to நீங்க the என் மேல கோபப்பட்டாலும், if you get angry on the நீங்க pastor, சபைகளை விட்டு ஓடி போனாலும், even if you run from the church, இந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லலைன்னா if I don't give this message to you, கடைசியில நான் கைவிடப்படுவேன். I will be the one who is left out. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அதனால பரிசுத்த ஆவியானவர் எப்பவுமே சபைகளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறபடினாலே, Just because the Holy Spirit is always overseeing the church, நம்மை நாமே நீதிமன்றாக்க மாற்றிக்கொள்ளாதபடிக்கு we are not the one who is going to take கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து but let us be
submissive. இன்று இந்த இருதயத்தை திருக்குள்ள இருதயத்தை நாம் மாற்றிக்கொண்டு As you change your heart, தேவனுடைய பந்தியில கலந்து கொள்வோம். as you partake in the அந்த table, தேவனுடைய பந்திக்கு கலந்து கொள்ள என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யணும். whatever you can do to take the table, do all that stuff. ஹல்லேலூயா. Hallelujah. நம்ம ஒரு வீடு கட்டணும்னா If you want to build a house, என்ன பாடுபடுறோம் இல்லையா? the trouble that you take, பாடுபடுறோமா இல்லையா? are you going through trouble or not? நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, There's a problem in India. வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை செய்துப்பார். ஹல்லேலூயா. அது என்ன அர்த்தம்னாக்கா, அதுல இருக்கிற பாடு வேற எதுலயும் கிடையாதுன்னு அர்த்தம். A rough translation from the proverb says that there is no bigger trouble from the marriage வீடு of the house. முடிச்சிடுவோம்னு நினைச்சிருப்போம். As you are getting to finish your house, அன்னைக்குதான் மேசன் சொல்லுவான், that is when இதுல இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குன்னுவான். he says there's a இப்பதான் லோனை போட்டு அதை பார்த்து கடனை வாங்கி இதை செஞ்சு இது வரைக்கும் சம்பளத்தை சேர்த்துச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டேன், I have done all these things for loans and debts. இன்னும் 5 லட்சமா But he'll say, you ask me other எங்க money, போகுதுன்னு. where will I go? எல்லாம் பெயிண்ட் அடிச்சு கரெக்டா நிக்கும். Everything will be okay. அப்பதான் வெளியே ஏதாவது பூசணும்னுமா. That time you will say, I should just change something outside. இப்ப நீ வேணா விட்டுறா, நானே முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி வரும். There will be a situation that will say, don't do, I'll make it. 20 லட்சத்துல முடியலான்னு தொடங்கி இருக்கும். Sometimes we'll start with 20 lakhs. 30 லட்சம் வச்சும் வாசல் கால் வச்சிருக்க வராது. Even after 30 lakhs, the entrance door won't be over. அதனாலதான் வீட்டை கட்டிப்பாருன்னு வாங்க. That's why they say, அப்போ தெரியும் உங்களுக்கு கஷ்டம். that is the trouble that you அதே go. மாதிரிதான் கல்யாணம். That is same with the marriage. ஹல்லேலூயா. Hallelujah. நம்ம ஒரு கல்யாணத்துல பண்ற அலம்பல் வேற எந்த ஊர்லயும் பண்ண மாட்டாங்க. The chaos that happens in Indian marriages can't be found anywhere else. ஹல்லேலூயா. அன்னைக்குதான் புது புது சொந்தக்காரெல்லாம் வருவான். Because the new relatives comes that day. எனக்கு புடவை வைக்கல, எனக்கு ஜாக்கெட் வைக்கல, ஹல்லேலூயா, எனக்கு துணி கொடுக்கல, ஹல்லேலூயா, இந்த செலவெல்லாம் எங்கிருந்துடா வந்துச்சுன்னு அன்னைக்குதான் தோணும். And that day you will know the extra expenses. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமா தானே? ஹல்லேலூயா. இப்படி பல விதத்துல கஷ்டப்படுற நமக்கு As you go through all this trouble, இதை சொல்லி வசனத்தை விட்டோம் பாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால முழுமா கண்காணியாக நம்ம வைத்திருப்பது பரிசுத்த ஆவியானவர் சபையில கண்காணியை போதகர்களை வைத்திருக்காரா. so the Holy Spirit has planted pastors in the church. அந்த பாஸ்டின் வாயிலிருந்து வர வார்த்தைகள் சில வேளை கடிந்து கொள்வதா இருக்கலாம், Sometimes the pastor's words will be உங்களுக்கு too harsh. பிடிக்காததா இருக்கலாம். Sometimes you won't like it. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, What I mean to say is that, எப்படி எந்த பாடுபட்டாவது வீடு கட்ட நினைக்கிறோம், so as we take any trouble என்ன to build, பாடுபட்டாச்சும் கல்யாணத்தை முடிச்சிடணும்னு as we நினைக்கிறோம், take any trouble to build the finish of marriage, எப்பாடுபட்டாச்சும் இந்த ரத்தத்துல பங்கு பெற நாம் நினைக்கிறோமா? let us take some efforts to go to the table of the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. இருக்கிற நகையெல்லாம் வித்துரு, As we take away all the gold, ஹல்லேலூயா, இருக்கிற சொத்தெல்லாம் வித்துரு, as we sell all the property, இந்த கல்யாணம் முடிஞ்சா போதும், as we just say, let the marriage be over. ஹல்லேலூயா. ஆனா But ஞானஸ்நானத்து பந்தில பங்கு பெறுன்னு சொன்னா as we say, just take part in the table எத்தனை of the சாக்கு marriage. போக்கு நம்ம சொல்றோம். How much hesitation that we show. ஹல்லேலூயா. Hallelujah. அத ஏற்றுக்கொள்ளணும், அதுல பங்கு பெறணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் நமக்கு வருதா? Are we getting the eagerness to come to the table? ஒரு சகோதரிக்கு 26 வயசுக்கு மேல போயிடுச்சுன்னா If a woman crosses 26 years, மிகப்பெரிய கவலை அவங்க அப்பா அம்மாக்கு வரும். the biggest trouble goes to their parents. அதுல பிள்ளைங்க சொல்லும், வேணாம் வேணாம் அப்புறம் பாத்துக்கலாம், Because the children say, no need. ஆனா அப்பா அம்மாவுக்கு தெரியும் அந்த கஷ்டம். But the parents will know that இன்னும் trouble. 2 வருஷமா யாரும் கட்டிக்க மாட்டாங்க. If after 2 years, no one will marry. ஹல்லேலூயா. Hallelujah. எப்பாடுபட்டாவது அந்த வயசுக்குள்ள முடிச்சணும்னு பாக்குறோம். They will just say, I should finish the marriage by this year. எப்படிப்பட்டாவது இந்த வெக்கேஷனுக்குள்ள வீட்டை முடிக்கணும்னு நினைக்கிறோம். They'll be thinking, by this vacation, I should finish the house. ஒவ்வொரு மாதமும் பந்தி வருகிறது. Every month we have. எப்பாடுபட்டாவது இந்த ஒரு மாசத்துக்குள்ள நான் என்னை முற்றிலுமாக மாற்றி ரட்சிக்கப்பட்டு இந்த பந்தில நாம் பங்கு பெறணுமா அப்படின்னு நினைக்கிறோமா? Are we taking time to come to the table when you are losing it? ஹல்லேலூயா. அதுல ஒரே அந்த பந்தில அவர் அப்பத்தையும் அந்த திராட்சை ரசத்தையும் அவருடைய மாம்சத்தையும் அவருடைய ரத்தத்தையும் பானம் பண்ணுவதற்காக எதையும் விட்டுக் கொடுக்க எவன் ஒருவன் ஆயத்தமாகிறானோ அவனுக்கே அந்த மீட்பு வரும். The true redemption comes to a man when he is ready to leave everything to partake in the table. ஒருவேளை மாதம் நம்ம எடுக்கிறதுனால இதுக்கு நமக்கு சாதாரணமா தோணலாம். Sometimes we take it monthly, so it might look normal. இந்த பந்தி இங்க வைத்திருக்கும் பொழுது When you keep the altar, when you keep the table, நிறைய பேரு அதை எடுக்க முடியாதபடி சபையை விட்டு வெளியே போகும் பொழுது some people as they leave the church because they couldn't என் partake. மனசு ரொம்ப பாரப்படும். I used to worry so much. ஹல்லேலூயா.
ஒரு அழகான மாளிகை கட்டிட்டு There will be a beautiful palace. அந்த வீட்டை கட்டிட்டு There will be a beautiful house. அந்த வீட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்லும் பொழுது As you say to people, as you உள்ள come, வராம அவங்க எல்லாம் வெளியே போனா எவ்வளவு கஷ்டப்படும். how much people, when they don't take an invitation as they go out, அந்த பாரம் தான் இந்த இடத்துல வருகிறது. and that is the burden I get during the நான் night. இப்படி சொல்லுன்றதுக்காக Just because I say like this, அடுத்த மாசம் இந்த நாள்ல வராம போயிடாதீங்க. don't leave. மாசம் வேற இவ்வளவு கஷ்டப்படுறாரு. Just because ஒரு டைலாக் வேணும் வரும், உங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்தேன். just because they want to hurt you and not coming to church. Hallelujah. அப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டாம். No one should worry like that. அது மீட்பு என்பது சபையில் இல்ல, தேவனிடத்தில் உண்டு. Because redemption is not in the அவர் church. உங்களை மீட்காவிட்டால் யாருமே மீட்க முடியாது. If he doesn't redeem you, no one can. அவர் உங்களை உள்ளத்திலே பேசாவிட்டால் யாரும் பேச முடியாது. If the Lord doesn't speak to you, ஆவியானவர் உங்களை உள்ளத்திலே ஏவாவிட்டால் யாருமே உங்களை மாற்ற if the முடியாது. Holy Spirit doesn't speak to you, then no one அதனால can உங்களை speak. எல்லாரையும் அவருடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிப்பதை தவிர வேறொரு வழி எனக்கு தெரியாது. If only I can pray for you, but I can do nothing. எபேசியர் 1:13 வாசிக்கும் பொழுது As you read Ephesians 1:13, நீங்கள் உமது இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அடுத்த வசனம், அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. Hallelujah. அந்த வசனம் 2 வசனத்தை வாசிக்கும் பொழுது As you read நீங்கள் the two verses, உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமானார். ஹalleluya. கர்த்தருடைய புகழ்ச்சிக்கு சாட்சியாக நாம் மீட்கப்பட்டோமா? we are the one that were a testimony for the glory of God. அவருக்கு சுதந்திரம் ஆவதற்காக நாம் மீட்கப்பட்டோமா? We are purchased possession for the praise and glory of God. பரலோகத்தின் ஒரு க்ஷணமாய் காணப்படுவதற்காக மீட்கப்பட்டோமா? We are to be a citizen of heaven. எப்பொழுது நீ உன்னைத்தானே தாழ்த்தி ஒப்பு கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர வேறொரு ரட்சகர் இந்த உலகத்துல யாருமே கிடையாதுன்னு நினைக்கிறியோ, When you have a thought, I have no other redeemer than Jesus. என்னுடைய அடிமைதனம், என்னுடைய கேவலமான பாவம், என்னுடைய கேவலமான அக்கிரமங்கள் எல்லாவற்றிலும் என்னை மீட்பிக்க கூடியவர் ஒருவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் என்று நினைக்கும் பொழுது, If you have a thought that Jesus is the only way, என் வாழ்க்கையில வருகிற அவமானங்கள், என் வாழ்க்கையில வருகிற தோல்விகள், என் வாழ்க்கையில வருகிற வியாதிகள், இவை எல்லாவற்றிலும் என்னை விடுவிக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் என்று நினைக்கும் பொழுது, for all the troubles and failures I face in my life, Jesus is the redeemer, அந்த உன்னதமானவருடைய சொந்த ஜனமாய் நீ மாறுகிறாய். and you become the own children of God. ஹalleluya. அந்த பரலோக தெய்வத்தின் ஜனக்கூட்டமாய் நீங்க You மாறுகிறீர்கள். become the people of the Holy God. இதுல 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, As you read in the same 4th chapter, 30th verse, தேவனுடைய பரிசுத்த ஆவியை ஆமா, இது மீட்கப்பட்ட ஜனங்களுக்காக. this- நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஹalleluya. Hallelujah. நம்ம எல்லாத்தையும் பாவத்திலிருந்து விடுவித்து, கஷ்டங்களிலிருந்து விடுவித்து, போராட்டங்களிலிருந்து விடுவித்து, நம்மை மகிமையாக தம்முடைய புகழ்ச்சிக்காக தம்முடைய சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்டு நம்மை அனுதினமும் கண்காணித்து வழிநடத்தி வருகிற பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். Let us not be the one who take grievance to the Holy Spirit. இன்னைக்கு இந்த சபையில ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆவியானவர் சொன்னார். The Holy Spirit has invited me to ask a question to the church. அது என்ன கேள்வினா, One question is பயமா பாசமா? whether it is fear or love. ஹalleluya. அவர் தெளிவா என்கிட்ட சொல்ல சொன்னார். The Holy Spirit clearly asked me, பயமா பாசமா? is it fear or love? ஹalleluya. ஒரு சின்ன காரியத்தை சொல்றேன், உங்களுக்கு புரியும் அந்த கேள்வியினுடைய அர்த்தம். If I tell something, you might understand the question. பாவம் செய்யறவன் If a man does sin, அல்லது பாவம் செய்யாதவன் if a man does not do sin, பயத்தினால செய்யாம இருக்கிறானா, is he doing with he fear? is not doing with love or is not doing with fear. பயத்தினால செய்யாம இருக்கிறானா அல்லது பாசத்தினால செய்யாம இருக்கிறானா? ஹalleluya. பயத்தினால பாவம் செய்யாமல் இருந்தால்
எதிரில செய்ய மாட்டான். If a man is not doing sin because of fear, he won't do it in front of you. ஹல்லேலூயா. அவன் எங்கேயாச்சும் மறைஞ்சு செய்வான் பாவத்தை. He will just do in the hidden atmosphere. பாசத்தினால ஒருவன் பாவம் செய்யலன்னா, If he is not doing sin for love, அவன் எங்கேயுமே பாவம் செய்ய மாட்டான். he won't do sin anywhere. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பயத்துல பாவம் செய்றவங்கள பாத்தீங்கன்னா, If you see the one who does mistake for fear, மொபைல இப்படி யூஸ் பண்ணுவாங்க. they will use the mobile down. சரியா? அது பயத்துல செய்யற பாவம். Just because of fear. ஹல்லேலூயா. Hallelujah. பயத்தினால தன்னை நல்லவனா காட்டிக்கணுன்றதுக்காக Just to show that you are good, மறைப்பாங்க. they will hide it. வெளியே தெரியணும்னு நினைக்க மாட்டாங்க. They won't let anyone to show it. ஆனா பாசத்தினால ஒருத்தன் வாழ்ந்தான்னா, If he lives with love, அவங்க அப்பா அம்மா இருந்தாலும் சரி, whether his parents are there, ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, his friends are there, சபை ஜனங்களா இருந்தாலும் சரி, the church members are there, மொபைல் இருந்தா நீயே வச்சுக்க கூட கொடுப்பாங்க. they'll just take your mobile and give to you. ஹல்லேலூயா. Hallelujah. இதான் என் பாஸ்வேர்ட்னு கொடுப்பாங்க. They will show with password. நிறைய பேர் பிள்ளைகளுடைய பாஸ்வேர்ட் பெற்றவங்களுக்கு தெரியவே தெரியாது. Many of the children's password parents don't know. கணவருடைய பாஸ்வேர்டு மனைவிக்கு தெரியாது. A husband's password, மனைவி not the பாஸ்வேர்டு wife. கணவருக்கு தெரியாது. A wife's password, comes எதையோ from மறைக்க நினைக்கிறோம். because they'll be hidden. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. அது பயத்துல வருது. And that is comes out of fear. ஹல்லேலூயா. Hallelujah. மனைவி கிட்ட அல்லது பிள்ளைங்க கிட்ட சபைக்கு முன்னாடி மொபைல் அப்படி மறைச்சு போடுற மெசேஜ் The one messages that you go, தனியா இருக்கும்போது தைரியமா போடுங்க. when you are alone, you will do it rightly. ஹல்லேலூயா. Hallelujah. காரணம் அது பயத்தினால பாவம் செய்யாம இருக்கிறது. Because you do with fear. ஆனா Without fear. கர்த்தர் மேல பாசம் வந்துருச்சுன்னா, If at all you have love, நீ கூட்டத்துல இருந்தாலும் சரி, whether you are in church, தனிமையில இருந்தாலும் சரி, whether you are alone, பாவம் செய்ய மாட்டேன். you won't do sin. இதைத்தான் கர்த்தர் கேட்க சொன்னார். And that is what the Lord நீ பயத்துல asks. சபைக்கு வரியா, Are you coming to church with fear? இல்ல பாசத்துல வரியா? Are you coming to church with love? ஹல்லேலூயா. Hallelujah. பயத்துல தப்பு செய்யாம இருக்கிறியா, Are you doing sin with fear? இல்ல பாசத்துல செய்யாம இருக்கிறியா? Are you not doing sin with ஐயோ நான் love? தப்பு பண்ணா இது நடக்காது, Just because I do sin, தப்பு பண்ணா கூட்டிட்டு போக மாட்டாரு, if I do sin, they won't. தப்பு பண்ணா என் வாழ்க்கையில நன்மை நடக்காது, If I do sin, nothing will be good. இந்த பயத்துல செய்யாம இருக்கிறியா? If you are doing for that, ஹல்லேலூயா. இதை நான் செய்த அவருக்கு பிடிக்காதுன்ற பாசத்துல நீ செய்யாம இருக்கிறியா? or you're doing because the Lord doesn't like it. ஹல்லேலூயா. இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு நீங்க எடை போட்டு பாத்துங்க. You are just gonna analyze after going to அது your இடையில இது ஞாபகம் வந்துச்சு, அதனால கேட்டேன். just because I have got this thought, I told you. எபேசியர் 4:30 என்ன வாசித்தோம்? And we read Ephesians 4:30. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீர்கள். அப்போ நம்ம செய்த சில கிரியைகளினாலே, காரியங்களினாலே, வார்த்தைகளினாலே ஆவியானவர் துக்கப்படுவாரா? Just because of our acts and our things, Holy Spirit take to greatness. இந்த எப்படி துக்கப்படுவார் தெரியுமா? How does he grieve? இந்த பலிபீடத்தினுடைய அந்த பலிபீடம் எந்த மரத்தினால் செய்யப்பட்டது? சித்தி மரத்தினால். சித்தி மரமா? ஓகே, மரத்தினால செய்யப்பட்டது. ஓகே, அதுக்கு மேல ஃபுல்லா என்ன இது பண்ணிருந்தாங்க, கவர் பண்ணிருந்தாங்க? கோல்டு பிளேட். அதுக்கு மேல பிடியில எல்லாத்துலயுமே கோல்டு பிளேட். அப்போ அந்த பலிபீடம் கொண்டு வந்து அது மேல பலியிடப்படும் பொழுது அந்த கோல்டு பிளேட் மேலதான் நெருப்பு அனல் மூட்டி விறகுல வைத்து எல்லாம் அனல் வச்சு அது மேல பலியை வைப்பாங்க. அது அனல்ல பலி வச்சு எரியும் பொழுது உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மரம் என்ன ஆகும்? ஒன்னாகாதா? சூடாகாதா? ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. அந்த மரம் என்ன ஆகும்? உள்ளுக்குள்ள அது வந்து நாசமாகாது, ஆனா உள்ளுக்குள்ள வெந்து உள்ளுக்குள்ள சூடாகி அது மிகவும் வேதனைக்குள்ள கடந்து போகுமா? So when the altar is burning, the tree that is under the gold will go through extreme heat. ஹல்லேலூயா. அந்த மரம் வெளியே தெரியாது, The tree won't be shown ஆனா outside, உள்ளுக்குள்ள அது வேதனை, அந்த என்ன சொல்றது, சூடு அதுக்குள்ள ஏறிக்கிட்டே இருக்கும். but the inside of the tree will be so hot. நாம் பாவம் செய்யும்போது என்ன நடக்குன்னா, When you are doing sin, what happens? நாம் மீட்கப்பட்ட நாளிலே முத்திரையாக பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர், When you have come out to the redemption through Holy Spirit, ஆவியானவர் நமக்குள்ள இருப்பாரு. when the Holy Spirit is inside you, நீ பாவத்துல கடந்து when போகும்பொழுது you go through sin, அதை சகிக்க முடியாம உள்ளுக்குள் தவிப்பாரு. the Holy Spirit
takes it by suffering so much on it. ஹalleluya. அந்த ஆவியானவர் உன் உள்ளுக்குள்ள இருந்து அவர் தத்தளிப்பார். He will be suffering inside you. பாசத்துல உன்னை விட்டு வெளியும் போக முடியாம, Just for love, he can't நீ go செய்யற out. தவறுகளினாலே அவர் சகிக்கவும் முடியாமல், Just because for the sin that you do, he can't take it. உன் கண்கள் காண்கிற காட்சிகள், The eyesight that you உன் see, செவிகளிலே கேட்கிற வார்த்தைகள், the words you hear, உன் நாவுகள் பேசுகிற the வார்த்தைகள், mouth that speaks, இந்த out words, மாம்சத்திலே தோன்றுகிற இச்சைகள், the flesh that இவை has, எல்லாம் வரும் பொழுது when everything உன் comes, உள்ளுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவ்வளவாய் தவிக்கின்றாராம். the Holy Spirit that's inside you will go through great trouble. அதனால்தான் வசனம் சொல்லுது, That's why the Bible says, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். the Holy Spirit that is sealed inside you, let it not grieve உங்களுக்குள்ள inside you. இருக்கிற ஆவியானவர் அவ்வளவாய் துக்கப்படுவார். The Holy Spirit that's inside you, that's நம்ம not- தவறு செய்யும் போதெல்லாம் துக்கப்படுவார். whenever you go through, உனக்கு ஒரு சிந்தை, இந்த வார்த்தைகளை இன்னைக்கு கேட்ட உனக்கு ஒரு சிந்தை வரணும். if you have a thought of தவறு செய்யும் பொழுது, when you do wrong, பொய் பேசும் பொழுது, you do lie, காணாத காட்சிகளை காணும் பொழுது, when you see something, போகாத இடங்களுக்கு போகும் பொழுது, you walk to இந்த something, சரீரத்தை பாவத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது when you give உனக்கு ஒரு out, சிந்தை வரணும். you should have a thought. எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இதனால் என்ன செய்கிறார்? What will the Holy Spirit do? தத்தளிக்கிறார் இல்லையா? Won't he worry so much? கஷ்டப்படுறார் இல்லையா? Won't he worry so much? ஹalleluya. Hallelujah. அவர் வேதனைப்படுறார் இல்லையா? The Holy Spirit that வெளியே சொல்ல முடியாதபடி உள்ளுக்குள்ள அவர் கலங்குகிறார் இல்லையா? when he is not able to speak out, அந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாது இருக்கும். let us not be the one who grieve to the Holy அதுவே மீட்கப்படும் நாளுக்காக காத்திருக்கிற ஒரு ஆத்மாவுடைய கடமையாய் இருக்கிறார். That is the true soul that is waiting for the redemption. தீத்து எழுதின புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். In Titus 2:14. அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொண்டு நமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்தார். ஆமென். ஹalleluya. Hallelujah. என்ன பண்ணாரா? நம்ம சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளதாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. இந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது. நம்மை சொந்த ஜனங்களாக ஏற்றுக்கொண்டவர் நம்மை நற்கிரியைகள் செய்கிறவர்களாக பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாராம். The Lord that redeemed you from all iniquity wants you to be zealous for good works. எந்த சூழ்நிலையிலும் அந்த பாவத்தை தூக்கி எறிகிற மனப்பக்குவம் நமக்கு வரணும். At all costs, you should be able to live out your அப்ப sin. நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவர் சந்தோஷப்படுவார். At that time, the Holy Spirit is overjoyed. ஹalleluya. நமக்குள்ள ஆவியானவர் நம்மை குறித்து ஒரு பெருமைப்படுவார். The Holy Spirit gets a good thing. நீ கொஞ்சம் தவறிட்டுனா Even when you go, நமக்குள்ள அவர் சஞ்சலப்படுவார். he suffers inside. ஹalleluya. அப்போ அந்த அனல் நம்மை விட்டு போகும். The time the fire leaves from you. ஐயா லட்சமா பணத்தை இழந்தா கூட சமாளிச்சிடலாம். Even when you lose lakhs together, நான் சொல்றேன், கோடிக்கணக்கான பணத்தை இன்னைக்கு நம்ம லாஸ் பண்றோம்னா கூட சமாளிச்சுக்கலாம். even when you lose crores, you can adjust, நிம்மதியா தூங்கலாம். you can sleep. ஆனா பரிசுத்தாவியை பெற்ற ஒருவன் பரிசுத்தாவியை இழந்து விட்டார், If a man who got Holy Spirit leaves it, அவனால தூங்க முடியாது. he can't sleep, ஹalleluya. அவனால சிரிக்க முடியாது, he can't laugh, அவனால சந்தோஷமா பேச he முடியாது. can't be happy. ஹalleluya. Hallelujah. அவ்வளவு விலை உயர்ந்தவர் உனக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவி. Because that much of grace you have in the Holy அவரை எந்த Spirit, அளவுக்கு நம்ம கேவலப்படுத்தணும், and how much you ignore him, என்னென்ன காரியங்களினால and கேவலப்படுத்தணும், how much you ignore him, என்னென்ன வார்த்தைகளினால் அவரை நம்ம வேதனைப்படுத்தணும். all the words that you give trouble to him. ஹalleluya. ஹalleluya. Hallelujah. இந்த ஆலயமாகிய இந்த சரீரத்துக்குள்ள வாசம் பண்ணுகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் The Holy Spirit that dwells on the temple of God. நிறைய பேர் தேடி நிற்பாங்க, எங்க இருக்காரு எங்க இருக்காரு, எனக்குள்ள வருவாரா. Many people would be searching, where is he? Will he come to us? வசனம் சொல்லுது, உனக்குள் இருக்கிற ஆவியானவர் நீ தூக்கப்படுத்தாதே. So the one who dwells in you, don't make trouble to him. ஹalleluya. Hallelujah. அதனால இந்த வசனத்துல சொன்னபடி நம்மை அக்கிரமத்திலிருந்து அவர் மீட்டெடுத்தார். The one who redeemed you from troubles, அந்த அக்கிரமத்திலிருந்து மீட்கவே அந்த ரத்தத்தை சிந்தினார். he has given out his bliss to come out of iniquity. கலாத்தியர் 3:13 சொல்றாரு, In Galatians 3:13, கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி
கிறிஸ்து நமக்காக சாபமாக்கி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா சாபத்திலிருந்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டுக் கொண்டார். From all the curse, Jesus has redeemed us. ஐயா, சில பேருடைய வாழ்க்கையில இந்த சாபம் என்பது கண்களுக்கு மறைவாய் இருந்து அவர்களை வேதனைப்படுத்தும். In some people's life, the curse be out of their eyesight. நிறைய பேருக்கு அது தெரியாது. Many people won't know. ஹல்லேலூயா. Hallelujah. சில நல்லவர்களுடைய நம்முடைய பெற்றோர்களுக்கு முன்பாக நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாயிட்ட சாபங்கள் நம்மை தொடரும். Sometimes the curse of some good people follows us to generations. அல்லது நம்முடைய கிரியைகளினாலே ஒருவருக்கு ஒருவருக்கு சாபங்கள் நம்மை பரம்பரையாக தொடர்ந்து கொண்டிருக்கும். Just because of our works, the sin comes through, the curse comes through. நம்முடைய பரம்பரை வழிபாடுகளுடைய சாபங்கள் நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். Our ancient work will get you cursed. நம்முடைய குடும்பங்களின் பழக்க வழக்கங்களில் இருந்த சாபங்கள் நம்மை சில வேளை தொடர்ந்து Our கொண்டிருக்கும். family's culture sometimes brings curse. அந்த சாபத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். That curse is taken by Jesus. அந்த சாபம் எப்பொழுது நம்மை விட்டு மாறுமாம்? When will you leave from the curse? நாம் அவருக்குள்ளாக மரித்து When you are inside Jesus, அவரோடு கூட உயிரோடு கூட எழுகிற you நாள். die and live with அந்த Jesus. ஞானஸ்தானம் என்கின்ற முறைமையிலே And in that form of நீ baptism, மூழ்கும் பொழுது அவரோடு கூட மரித்து, when you go inside, you நீ die. எழும்பும் பொழுது அவரோடு கூட உயிரோடு When எழும்பொழுது you wake up with Him. என்னுடைய சகல சாபங்களும் உன்னை விட்டு மாறும். Every curse is gone from you. அதில் அப்பனைக்கு அன்றைக்கு ஆவியானவருக்கு முத்திரையாக நீ At மீட்கப்படுவாய். that time, you are sealed for Holy Spirit. ஹல்லேலூயா. அந்த சாபத்திலிருந்து மீட்கப்பட்ட நீ மறுபடியும் இந்த சாபத்தில் சிக்கி தவிக்க கூடாதபடிக்கு The one that brought you out of curse, that you might go not to this curse back, நம்மை நாமே காத்துக்கொள்ள கடவுள். you should be able to carefully மிகவும் ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ள be cautious to இரவும் பகலும் விழித்திருந்து இந்த சரீரத்தையும் இந்த ஆன்மாவையும் கர்த்தருக்கென்று மீட்கப்பட்ட பொருட்களாய் காத்துக்கொள்ளுவோம். You should be able to take control of what you do. நமக்குள் இருக்கின்ற மீட்பர், நமக்குள் இருக்கிற ஆவியானவர், நமக்குள் இருக்கிற அந்த பரிசுத்தரை அனுதினமும் துக்கப்படுத்தாதபடி நம்மை நாம் காத்துக்கொள்வோம். Let us control and be cautious for the Holy Spirit that dwells in us. எபிரேயர் 9:12-14 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, As you read Hebrews 9:12-14, விலங்கான இவருடைய ரத்தத்தினால் அல்ல, நம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். எப்படி எனில் காலை வெள்ளாட்டுக்கடா இவரின் ரத்தம் தீர்த்துப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் கரீட சுத்திகரித்தாலும் பரிசுத்தப்படுத்ததுமானார். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகளில் சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆமென். ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் சொன்ன எல்லாம் மீட்புமே எதற்காக என்றால், கிறிஸ்துனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளால சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஒருவன் சகோதரி மீட்கப்பட்டது நிச்சயமானார். if at all a person is redeemed from the sin, ஹல்லேலூயா. நம்ம சாபத்திலிருந்து மீட்பது உண்மையானார், if at all it is true that you are நம்முடைய அக்கிரமத்திலிருந்து மீட்கப்பட்டது உண்மையானார், if at all it is true that you have redeemed from your wickedness, நாம என்ன செய்யணுமா? what you should do, இந்த மனசாட்சியை சுத்தமாக்கி கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். you should do the work of Lord by being good to your consciousness. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு விதத்தில் நீ கர்த்தருக்கு ஊழியம் செய்தே ஆக வேண்டும். Some of the other way you should do the work of the Lord. ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு விஷயத்துல கர்த்தருக்காக நீ செய்தே ஆக வேண்டும். Some of the other way you should do something for the Lord. மீட்கப்பட்ட பிறகு நீ சும்மா இருக்கவே கூடாது. After being redeemed, you should not நீ sit back. மீட்கப்பட்டதே அவருடைய ஊழியத்தை செய்யதான். You are redeemed to do the ministry of God. நீங்க எப்படி செய்வீங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க. You shall decide how you do வேதம் it. உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. If Bible is in your hand, தினமும் வாசிக்கிறீங்க, you are reading it, ஜெபிக்கிறீங்க, you have prayed, அவரிடத்துல கேளுங்க. you ask God, அப்பா என்னை பயன்படுத்துங்க. Lord use me. கர்த்தாவே ஒரு உங்களுடைய பாத்திரமா இந்த கரத்துல என்னை பயன்படுத்துங்க. Lord use me as your vessel. களிமண் கையில் உள்ள களிமண்ணை போல நான் இருக்கிறேன். I am like a clay. என்னை வணைந்து கொள்ளுங்க. Lord take me.
ஹalleluya. நல்ல பாத்திரமாக என்னை வணைந்து கொள்ளுங்க. Lord, make me as a good நிரம்பி வழிகிற பாத்திரமா என்னை வணைந்து கொள்ளுங்க. flowing vessel. ஹalleluya. Hallelujah. மண் பாண்டத்திற்குள் வைக்கப்பட்ட அக்கினியா என்னை மாற்றுங்க. Let me be the fire. நான் பற்றி எரிய வேண்டும். Let me be the one who ஹalleluya. யாருக்காவது சுவிசேஷத்தை சொல்ல I வேண்டும். should tell the gospel. யாரையாவது நற்பாதையில நடத்த வேண்டும். I should lead someone. அதில் நான் பெற்றுக்கொண்ட மீட்கப்பட்ட ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர்களும் கண்டடைவதற்காக யாராவது ஒருவரை உங்களுடைய சமூகத்தில் நான் கொண்டு வரணும்பா. I should bring someone in front of you. அந்த வைராக்கி என்னைக்கு உனக்கு வருதோ, And when you get the zeal, அந்த ஆர்வம் என்னைக்கு உனக்கு உண்டாகிறதோ, you get the enthusiasm, அது எப்பொழுது உனக்கு அன்பாய் மாறுகிறதோ, and that becomes love. அன்னைக்கு உனக்கு கிடைக்கிற சந்தோஷமும் சமாதானமும் நிம்மதியும் வாழ்க்கையில வேற என்னைக்குமே கிடைக்காது. The peace that you get on that day. ஹalleluya. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும் பொழுது நீ போய் ஒரு சுவிசேஷம் சொல்லி, நீ போய் ஒரு சகோதரன் சகோதரிட்ட பேசி அவர்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷம் பரலோக சந்தோஷம். The heavenly joy is when you tell your gospel and the brother or sister accepts it. ஹalleluya. அந்த ஊழியத்தை செய்யவே கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொண்டார். And for doing that ministry, God has redeemed you. ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்டன்னு சொல்லிட்டு வெள்ளை ட்ரெஸ் போட்டு வந்துட்டு வாரம் வந்துட்டு சபையில் அட்டென்ட் பண்ணிட்டு போறதுனால பிரயோஜனம் கிடையாது. There is no joy for doing the regularity and the custom. எதற்காக மீட்பை கொடுத்தார் என்றார், Why has He given the redemption? எதற்காக ரட்சித்தார் என்றார், Why has You அவருக்கு redeemed us? ஊழியம் செய்யவே. Just to do the ministry of God. ஹalleluya. நீங்க இருக்கிற கேம்ப்ல தான் ஊழியம் செய்யுங்க. You can do ministry in your camp. உங்க ஹாஸ்டல்ல ஊழியம் செய்யுங்க. You can do ministry in your hostel. நீங்க செய்யற வேலை ஸ்தலத்துல ஊழியம் You can do செய்யுங்க. ministry in your workplace. உங்களுடைய நண்பர்களுக்கு மத்தியில ஊழியம் செய்யுங்க. You can do ministry in your friends. ஹalleluya. ஹalleluya. வாழ்க்கையில ஒரு முறையாவது At least once in lifetime, கர்த்தருக்காக உழைப்போம். let us be the one who work for the Lord. குடும்பத்துக்காக ஓயாம உழைச்சிட்டோம். We work for family. பிள்ளைங்களுக்காக உழைச்சிட்டோம். We work for பெற்றோர்களுக்காக உழைச்சிட்டோம். we work for parents. உடன்பிறப்புகளுக்காக We உழைச்சிட்டோம். work for ஹalleluya. fellow brother. சம்பாதிச்சது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். What did you earn from it? இவ்வளவு பேருக்காக உழைச்சிட்டீங்க. After earning this much for நீங்க everyone, என்ன சம்பாதிச்சீங்கன்னு சொல்லி தெளிவா சொல்லுங்க. what did you earn? Clearly mention it. வீடா, Whether house, காரா, a vehicle, நிலங்களா, a land, இல்ல நீங்க யாருக்காக உழைச்சீங்களோ அவங்க கிட்ட இருந்து பூரண அன்பா. a true love for the person who has brought you. ஹalleluya. ஹalleluya. நம்மளால பதில் சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் விட்டுட்டு காலங்காலமா இங்கேயே வாழ்க்கை ஓட்டி Some people who just leave their lives நம்முடைய வாலிபத்தை எல்லாம் மறந்து, as they forget their young age. ஹalleluya, இந்த இடத்துல உழைச்சி மாசம் சம்பாதிச்சு பணம் அனுப்பணுமே. As you give all your money, நீங்க சம்பாதிச்சது என்ன? where is your earning? ஹalleluya. சம்பாதிச்சு மற்றவங்க நல்லா வச்சிருப்பீங்க. You might be doing good through your earning, அதனால உனக்கு கிடைச்சது என்ன? but what did you get it? ஹalleluya. ஆனா நீ உழைச்சு ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி பாருங்க. If at all you can say, I worked and got the soul. கர்த்தருக்காக உழைத்து ஆத்மாக்களை ரட்சிக்கப்படுவதை உன் கண்கள் காணும் பொழுது உனக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி இருக்கே, The joy that you get out of what you preach the gospel. நீ 20 வருஷம் சம்பாதிச்சு வச்ச சொத்துக்கு கூடாது ஈடாக. It won't compensate the value that you have earned in 20 years. ஹalleluya. அண்ணாத்தான் வசனம் சொல்லுது, That's why the word says, தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளாக சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஹalleluya. Hallelujah, அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஹalleluya. hallelujah. எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. How much value it contains. இப்பெல்லாம் வெக்கேஷன் போனா முன்ன மாதிரி சாமான் எல்லாம் வாங்கிட்டு போக முடியாது. Because when you go to vacations, you can't take things like before. முன்னெல்லாம் சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் வாங்கிட்டு போயிட்டு எல்லாருக்கும் கொடுப்போம். We might give a lot of things to a lot of people before. இப்ப கொடுத்தா என்ன தெரியுமா சொல்றாங்க? When you give today, இது எதுக்கு எத்தனை இங்கே கிடைக்குது. they'll say, why did you get it? I get it here. ஹalleluya. Hallelujah. இங்க நீ ஓடி இரவும் பகலும் டாக்ஸியை பிடிச்சி அதை பிடிச்சி அந்த கடைக்கு போய் இந்த கடைக்கு போய் இதை வாங்கலாம் அதை வாங்கலாம் அவங்களுக்கு வாங்கலாம் வாங்கிட்டு போயிருந்தேன். You will be taking a lot of things just by ஒரே வார்த்தை அடிப்பாங்க பாரு. they'll just finish in one word. இது எதுக்கு கொண்டு வந்தீங்கன்னா இங்கே கிடைக்குது. Why did you get it? Because we get it here. இப்பெல்லாம் லேட்டஸ்டா ஒரு ஆப்பிள் வாங்கி வரக்கூடாதா? Why can't you get a good Hallelujah. phone? ஒரு லேப்டாப் வாங்கிட்டு வரக்கூடாது. You can't get a good laptop. Hallelujah. அவ்வளவு வளர்ந்துச்சு. And that is how it has grown. நானே யூஸ் பண்றது இல்லடா அப்படின்னு சொல்ற காலம் வரும்.
because there's a situation that I myself don't use. இதுல இருந்தெல்லாம் தப்பிக்கணும்னா If you want to go away, அங்க செலவு பண்ற நேரத்தை இங்க செலவு பண்ணிப்பாரு. the time that you spend over there, spend it over நீ here. போகிற நாளில கர்த்தர் ஜீவ கிரீடத்தோடு கூட காத்திருப்பார். When you go, God will be waiting with the crown of righteousness. நாங்க வந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டைலாக் சொல்லுவாங்க. So when we go before 20 years, முக்கியமா அதிரம் பட்டணம் இருக்குதானப்பா, ஒரு அதிரம் பட்டணம். அங்க இருக்கிறவங்க தான் என் கூட நிறைய பேர் வேலை பார்த்தாங்க. அவங்க போகும்பொழுது கேட்பாங்களாம். என்ன கேட்பாங்க? இட்லியா தோசையாவா ஏதோ கேட்பாங்க. ஹல்லேலூயா. ஆமா, இட்லியா தோசையான்னு கேட்பாங்க. தோசைனா திருப்பி போடுறது, மறுபடியும் போவார். இட்லினா எக்ஸிட், ஒரே முறை எடுத்துருது. ஹல்லேலூயா. so they have a sign language of fasting. எப்படியெல்லாம் இருக்கு பாருங்க டைலாக். அப்படின்னா வந்தவன் திரும்பி போனா உனக்கு மரியாதை கிடையாது. So when a man comes and goes back, he has எக்ஸிட்ல no- வந்தா உனக்கு அந்த வேல்யூ இல்லை. when you go in exit, you have no value. திரும்பி போனாதான் உனக்கு வேல்யூ. Only when you go back, there is சவுதியில value. இருக்கிற நிலைமை என்னன்னா, What a man in Saudi நீ has, வந்துட்டு திரும்பி போனாதான் உனக்கு மதிப்பு. only when you go and என் come கூடவே back, இருக்கணும்னு நினைச்சிட்ட நீ ஒழிஞ்ச. if you just go there and stay, you won't have value. உனக்கு கல்யாணம் கூட கிடையாது. There will be no marriage. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்குங்க, Understand well. நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் இருக்கும். Let our life be in that limits. முன்ன எக்ஸிட்ல போனா அங்க வரவேற்கிறதுக்கு ஆள் கிடையாது. When you go and exit, no one will be நீ there. போயிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு திரும்பி வந்தாதான் உன்னை சந்தோஷமா அனுப்பி வைப்பாங்க. They'll be happy only when you come back. ஆனா But நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் கையோட கூட போகும்பொழுது when you go with empty hand, உனக்கு கிரீடம் வச்சு வர வைக்கிற ஒரே ஒரு ஆள் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. the one who waits for the crown is only Jesus. ஹல்லேலூயா. Hallelujah. அதனால ஏற்றுக்கொள்ளாத இடத்தை விட்டுட்டு ஏற்றுக்கொள்ளுகிற இடத்திற்காக உழைப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Lord will bless you when you go for a place who is wanted.